உரை நிகழ்த்துவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. கேட்கும் செய்தியின் வழியாக நானும் நீங்களும் செம்மையாக நடப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு குறித்தும் அவர்களுடைய தகவல் குறித்தும் குர்ஆனும் ஹதீதும் பல இடங்களில் பேசும். அந்த தகவல்களை பேசுவதற்கான சரியான காலம் எது என்றால் இதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகம் என்பது ஒரு சாதாரண தியாகம் அல்ல. ஒரு கட்டத்தில் அவர்களை அல்லாஹ் ஹலீலுல்லா, தன்னுடைய ஃப்ரெண்டு, அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான். மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ்வுக்கு நண்பன் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மலக்கு மன்றிலே ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, தாய் இல்லை, அத்தா இல்லை, அம்மா இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஃப்ரெண்டு மட்டும் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான். என்னுடைய நண்பர் அப்படின்னு தேர்வு செய்கிறான். இது மலக்குமார்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஆதம் நபி வந்திருக்கிறாங்க, ஷீத் நபி வந்திருக்கிறாங்க, நூஹ் நபி வந்திருக்கிறாங்க, இத்ரீஸ் நபி வந்திருக்கிறாங்க. இப்படி பன்னூற்றுக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. யாரையும் அல்லாஹ் தன்னுடைய நண்பன் என்று சொன்னது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பன் என்று சொன்னபோது மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிசயமாக இருந்தது அந்த வார்த்தை. எனவே அல்லாஹ் இடத்தில் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், உனக்கு எப்படி ஒருத்தர் நண்பராக இருக்க முடியும்? நீ ரப்புல் ஆலமீன், உலகத்தை படைத்தவன் நீ, உலகத்தாரை படைத்தவன் நீ, எல்லாவற்றையும் படைத்தவன் நீ. ஆனால் அவரோ ஒரு படைப்பு, படைக்கப்பட்டவர், உன்னால் படைக்கப்பட்டவர், எப்படி படைத்தவனுக்கு நண்பராக ஆக முடியும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், பொறுத்திருந்து பாருங்கள், நீங்களே அதை அங்கீகரிக்கக்கூடிய, சரிதான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய, விளங்கி கொள்ளக்கூடிய நேரமும் காலமும் வரும் என்று அல்லாஹ் சொன்னான். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறை நாம் இப்போது கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வரலாறை பேசுகிறதாக இருந்தால் அது நீண்ட நெடிய வரலாறு. தஃப்சீர்களிலும் வரலாற்று கிரந்தங்களிலும் ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெருமகனார் தான் இஸ்கந்தர் துல்கர்னைன். ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க நபி அல்ல, ஒரு வலி. அவர்களை குறித்தும் குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபிலே பேசும். பூமியினுடைய எல்லா திக்குகளுக்கும் சென்று வந்தவர்கள், மஷ்ரிக் மக்ரிப் சென்று வந்தவர் என்று குர்ஆன் பேசும், சொல்லும். அத்தகைய காலத்தில் இஸ்கந்தர் துல்கர்னைன் உலகம் முழுவதையுமே ஆண்டவர்கள். அதே மாதிரி உலகத்தை ஆண்ட இன்னொரு நபரும் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நம்ரூத் அல்லது நும்ரூத். இந்த ரெண்டு பேரும் உலகத்தை ஆண்டவர்கள். ஒரே காலத்தில் 4 பேர் ஆண்டிருக்கிறாங்க, உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க. அதில் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவங்க. அடுத்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவ்வளவு பெரிய வரலாறு கிதாபுகளில் விரிவாக எழுதப்பட்டிருக்குது. இந்த காலம் ஏன் அவர்களை பற்றி பேசுவதற்கு ரொம்ப பொருத்தம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், இது ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜு என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பெரும்பாலும் நினைவுக்கு வருவாங்க. இன்னைக்கு சஃபா மர்வா இதில் தொங்கோட்டம் ஓடுவாங்க. குழந்தைகளுக்கு விளங்குதோ இல்லையோ, பெரியவர்கள் முழுமையாக கவனத்தை செலுத்தட்டும்.
அவர்களுக்கு விளங்கும் காலத்தில் விளங்கும். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கதை வச்சிருக்கிறேன், சொல்லுவேன். சஃபா மருவா என்பது ஃபர்துகளில் ஒன்று. சஃபா மருவால சாய் செய்யலைன்னா ஹஜ்ஜு கூடாது, உம்ரா கூடாது. இந்த சஃபா மருவாவில் ஓடுவது, ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த தொங்கோட்டம் ஓடுவது என்பது எப்போது ஏற்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பும் ஹஜ்ஜு இருந்தது. ஆதம் நபி காலத்தில் இருந்தது, நூ நபி காலத்தில் இருந்தது, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஹஜ்ஜு இருந்தது. அந்த காலத்திலெல்லாம் ஏற்படாத, அந்த காலத்திலெல்லாம் இல்லாத ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னால் வருது. இந்த 2 சின்ன குன்று, மலை குன்றுகளுக்கு இடையிலே ஓடுவது, சாய் செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒன்று என்று நியமிக்கப்பட்டது. இது எதனால் ஏற்பட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை தேடி ஓடினாங்க. இந்த செய்தியை நான் வரலாற்று ரீதியாக மட்டுமே நான் பேசுகிறேன். உண்மையிலே இது வரலாற்று செய்தி மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான செய்திகள் அங்கே புதைந்து கிடக்கிறது. நான் அதற்குள்ளே இப்போது போகப் போவது இல்லை. நீங்கள் கல்லை எறிவதாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு கல்லை எறிவதாக இருந்தாலும் சரி, அரஃபால தரிபடுறதா இருந்தாலும் சரி, முஸ்தலிஃபால தங்குறதாக இருந்தாலும், சை செய்வதாக இருந்தாலும், இந்த ஒவ்வொன்று செயல்களுக்கு பின்னாலும் ஆன்மீகமான தகவல்கள் புதைந்து கிடக்கிறது. இங்கே நாம் சொல்ல வந்தது, ஒரு பெண் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 2 மலைகளுக்கு இடையில் ஓடுனாங்க. எதுக்காக ஓடுனாங்க? எல்லாருக்கும் தெரியும் தானே, தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக. இப்போ நீங்கள் அந்த தகவலுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொன்று நீங்கள் இந்த தியாகத்தை புரிந்து கொள்ளணும். அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பல தடவை வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே காபா இல்லை, காபாவினுடைய அஸ்திவாரம் மட்டும் இருந்தது. ஏற்கனவே இருந்த காபா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்பட்டு விட்டது. அதை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் அங்கே காபா இல்லை. காபா இருந்ததற்கான அடையாளம் அந்த அஸ்திவார ஃபவுண்டேஷன் மாத்திரம் இருந்தது. நூ நபிக்கு பிறகு நபிமார்கள் வரவில்லையா? வந்தாங்க. அவங்க யாரும் அதை கட்டலை. அவங்க அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க? தவாபு செஞ்சாங்க. அந்த ஃபவுண்டேஷனை மட்டும்தான் சுற்றி சுற்றி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் உயரமாக இருக்கும், அந்த மேடு மாதிரி இருந்தது, அதைத்தான் தவாபு செஞ்சாங்க. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவிலிருந்து வந்தாங்க. அவங்க பிறந்தது ஈராக்கில். அவர்கள் பிறந்தது ஈராக்கிலே பிறந்தாங்க. அவர்கள் பிறந்த வீடும் ஒரு மஸ்ஜிதாக இப்போது இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ அவங்க சிரியாவிலிருந்து வர்றாங்க. வந்து தவாபு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, இந்த இடத்துல நான் மஸ்ஜிதை உருவாக்கினால் என்ன? ஏற்கனவே இருந்தது தானே, காபத்துல்லா இருந்தது. அந்த காபத்துல்லாவை கட்டி சுற்றி வர மஸ்ஜிதை நாம் உருவாக்கினால் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த ஏற்பட்டதினுடைய அடிப்படையிலே மஸ்ஜிதை கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதில் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்கா. மக்கால ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் பாலைவனமாக இருக்கிறது. தண்ணீர் இல்லை, மரங்கள் இல்லை, செடி கொடிகள் இல்லை, வாழ்வதற்கான இடங்கள் இல்லை. எங்கு பார்த்தாலும் மலை குன்றுகள், பாறைகள். ஒரு மனுஷன் கூட இல்லாத ஊரில் போய் நம்ம இருக்க முடியுமா? இப்போ நம்ம வீடு இருக்குன்னு வைங்க, ஒரு பெரிய வீடாக இருக்குது. நம்ம அம்மா அத்தா எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க, நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். ஆள் சின்ன ஆளோ பெரிய ஆளோ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வரும் பொழுது ஒரு அச்சம் இருக்குமா இல்லையா? இரவு வேளைகளில் ஊரிலேயே ஆள் இல்லை என்றால் எப்படி இருப்பது? இப்போது அவங்க யோசிக்கிறாங்க, மஸ்ஜிதை கட்டினால் மாத்திரம் போதுமா? மஸ்ஜிதிலே வந்து தொழுவதற்கு ஆள் வேண்டுமா இல்லையா? மஸ்ஜிதிலே வந்து வணங்குவதற்கு ஆள் வேண்டுமாக இல்லையா? அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் இப்படி என்றாங்க. ஒரு சமுதாயத்தை இங்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவது யார்?
எப்படி கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அவர்களே அதற்கு முன் வர்றாங்க. எப்படி முன் வருகிறார்கள் என்றால், தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய அருமை கை குழந்தையாக இருக்கக்கூடிய சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து காபாவுக்கு அருகிலே விட்டுட்டு ஒரு பொதியில் சின்ன கொஞ்சம் உணவும் ஒரு போத்தலில் ஒரு பாட்டிலில் தண்ணீரையும் கொடுத்துட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, ஊரில் யாருமே இல்லை, யாரும் இல்லை, ஆடு மாடு இல்லை, ஒட்டகம் இல்லை, எங்கே இருக்கும்? பறவைகள் இல்லை. தண்ணீர் இருந்தால் தானே பறவைகள் இருக்கும். எதுவுமே இல்லை, ஆளும் இல்லை, பேரும் இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை, உணவில்லை, தண்ணீர் இல்லை. இந்த பகுதியில் மனைவியையும் மகனையும், பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய மகனையும் விட்டுட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் யோசிக்கணும், எவ்வளவு பெரிய தியாகம்னு பாருங்க. காபத்துல்லாவை சுற்றி குடியேற்றம் நடைபெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில், உயர்ந்த எண்ணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்திலே விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு ஒன்றும் போகல. அவங்க போகும் பொழுது அவங்க மனைவி அப்படி வர்றாங்க, குதிரையில் போறாங்க. என்னங்க இப்படி விட்டுட்டு போறீங்க? பச்சை புல்ல கையில் இருக்க, இந்த உணவு எத்தனை நாளைக்கு பொறுமதி? நாளைக்கே இந்த உணவு முடிஞ்சிடலாம், தண்ணீர் இன்றைக்கே முடிந்து போகலாம். தண்ணீருக்கும் உணவுக்கு நான் எங்கே போகுவது? எங்கே தங்குவது? மழை வந்தால் எங்கே ஒதுங்குவது? ஏதாவது மிருகங்கள் வந்தால் எப்படி இருப்பது என்றெல்லாம் வருமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்படி எப்படி கேட்குறாங்க? என்னை இப்படி விட்டுட்டு போறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லம் யுஜிப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லலை, அப்படி போகிறாங்க. நம்ம என்ன பார்ப்போம்? கல் நெஞ்சக்காரன் அப்படி நம்ம நினைப்போமா இல்லையா? ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகளை எங்கனையா விட்டுட்டு போயிட்டா, ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க, நம்ம மனைவியோடு நம்ம பிரயாணிக்கிறோம், நம் மனைவியோடு நாம் பிரயாணிக்கிறோம், பிள்ளையும் இருக்கிறது. பஸ்ஸில் இருந்து நம்ம நினைச்சிடும், கொஞ்சம் உட்காந்துக்க, நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன், அல்லது உனக்கு ஏதாவது தண்ணீர் பழங்கள் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு இறங்கி நம்ம வர்றதுக்குள்ள, திரும்பி வர்றதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துட்டான்னு வைங்க, நம்ம மனைவி என்ன செய்வாங்க? பதறுவாங்களா இல்லையா? எப்படி பதறுவாங்க? டிரைவர்கிட்ட கண்டக்டர்கிட்ட சொல்லுவாங்க, அவர் ஆள் போயிருக்குதுங்க, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு பதறுவாங்க, துடிச்சு போயிடுவாங்க. ஒருவேளை அவர் எடுத்து போய்விட்டால் தேடி வந்தவர் எப்படி துடிப்பார்? பஸ் போயிடுச்சே, என் பிள்ளை எங்கே, என் மனைவி எங்கே? அடுத்த பஸ்ஸையோ ஆட்டோவை இவர் எதையாவது எடுத்துக்கொண்டு விரைவாக, அல்ல ஒரு டாக்ஸி எடுத்துக்கொண்டாவது விரைவாக அந்த பஸ்ஸை தேடி செல்வாரா? பிடிப்பதற்கு ஓடுவாரா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அங்கே கலகலப்பாக இருக்கும், ஆட்கள் இருக்குவாங்க, பேர் இருப்பாங்க, உதவிக்கு ஆள் இருப்பாங்க. அங்கே யாருமே இல்லையே, மக்களை யாரும் இல்லை, தன்னந்தனியாக ஒரு பொம்பளையும் ஒரு கை குழந்தையும். நம்முடைய கற்பனையை கொஞ்சம் விரிவாகி எத்தகைய ஒரு மனோநிலை அந்த தாய்க்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி நிலையில தான் இப்படி வந்து கேட்குறாங்க, இப்படி விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. திரும்பவும் கேட்குறாங்க, பதில் சொல்லலை. 3 முறை கேட்டும் பதில் சொல்லலை. 4வது முறையாக அவங்க கேட்டுட்டு சொல்றாங்க, இது அல்லாவின் கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. அருமை தாய்மார்கள் உணரணும், நீங்க கொஞ்சம் தியாகம் செய்யணும். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு சில தியாகங்கள் செய்தால் மாத்திரமே வளமான சமூகத்தை உருவாக்க முடியும். இது அல்லாவின் கட்டளையா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொல்லல, ஆமான்னு தலையசைச்சாங்க, பேசல. ஏன்னா அவங்களுக்கு கட்டளை அப்படி, தலையை அசைத்தார்கள். அப்ப அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியானால் அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எவ்வளவு பெரிய தவக்குல், ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரு பிள்ளையையும் மனைவியையும் வனாந்தரத்தில், பாலைவனத்தில், தண்ணீர், உணவில்லாத, ஆள் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத, ஒதுங்குவதற்கு தளம் இல்லாத இடத்தில் விட்டு செல்வது என்பது, இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து செல்வது என்பது, இனிமேல் வரக்கூடிய மக்கள் இந்த பைத்துல்லாவை, காபத்துல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த நோக்கோடு இந்த தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதால்
இன்று அந்த தியாகத்தினுடைய தன்மை நூறானியத்தாக வெளிச்சமாக இன்றைக்கு நாம் மக்காவில் பார்க்க முடிகிறது இல்லையா? எத்தனை லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள், இப்போது எத்தனை லட்சம் மக்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்கிறார். சவுதி அரசினுடைய அழைப்பின் பேரில் அவர் ஹஜ்ஜுக்கு அழைக்கப்படுகிறார், வர்றார். சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அது ஒரு திங்கட்கிழமை நீங்கள் பார்க்கலாம். மகரிபு நேரம் நெருங்கும் பொழுது நிறைய நோன்பு திறப்பதுக்கு இதெல்லாம் உணவுலாம் கொடுப்பாங்க. பேரிச்சம்பழம், உணவு, ட்ரிங்க்ஸு, தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கும் அது நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் கொடுத்துருக்கிறாங்க. பாங்கு சொன்னது, எல்லாரும் நோன்பு திறக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் எல்லாருண்டா என்ன, நோன்பு பிடிச்சவங்க நோன்பு திறக்கிறாங்க, மற்றவங்க கையில் கிடச்சா சாப்பிட்றாங்க, இல்லாட்ட சுப்புரான ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிந்தது. சாப்பிட்றவங்க சாப்பிட்ருக்குறாங்க, தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிக்கிறாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓதுறவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் காலை நீட்டி படுத்து இருக்கிறாங்க. அந்த விஞ்ஞானியிடத்தில் ஒருவர் கேட்கிறார், இன்னும் சில நிமிடங்களில் இங்கே கூட்டு தொழுகை, மகரிப் தொழுகை நடக்கும். இந்த தொழுகைக்கு இவ்வளவு மக்கள் அப்படி திகைச்சு நிற்கக்கூடிய, ஹஜ்ஜுடைய காலம் அது. இந்த மாதிரி காலம் எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தொழுகைக்காக அணிவகுத்து நிற்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அசம்பல் ஆகணும் இல்லை? சஃப்ல வந்து அசம்பல் ஆகி நிற்கணும் இல்லை? அதை சுற்றி 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 ஒழுங்கா முன்பின் இல்லாமல் நிற்கணுமா இல்லையா? இதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று பக்கத்தில் இருந்தவர் அந்த விஞ்ஞானியிடம் கேட்டபோது அவர் சொன்னார், குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகும். குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகும். இமாம் வந்தார். இஸ்தவு, நீங்கள் சரியாக நில்லுங்கள், உங்களுடைய சஃப்புகளை சரிப்படுத்துங்கள் என்று சொல்லி சரியாக ஒரு 45 செகண்ட், வினாடிகளிலே எல்லாம் சரியாயிடுச்சு. அவர் அரண்டு போனார். இது ஆச்சரியம் இல்லையா? கொஞ்சம் விரிவாக சிந்திச்சு பாருங்க. இது எங்கே ஏற்பட்டது? இது எப்போது ஏற்பட்டது? இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது, 2 நபர், ஒரு பெண்ணும் ஒரு ஆண் குழந்தையும் சிசுவும், இந்த 2 பேரையும் அந்த வனாந்தரத்தில், காபாவும் இல்லை, காபா உடைஞ்சு போயிடுச்சு நூஹ் நபியினுடைய காலத்தில், அந்த இடத்துல விட்டுட்டு போகும்போது இவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா அப்படின்னு தலையசைக்கிறாங்க. போயிட்டாங்க. இவங்க திரும்பி வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் போய் நின்று திரும்பிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். எங்கள் இறைவனே, என்னுடைய பிள்ளைகளை நான் உன்னுடைய ஹரமுக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத இடம் அது, எதுவுமே இல்லாத இடத்தில் நான் விட்டு வந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்தா, தொழுகையை அவர்கள் அந்த பள்ளியில் நிலைநிறுத்துவதற்காக. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இப்போ நம்ம சொன்னோம்ல, 3 மணி நேரம் ஆகின்றாரு. 1 நிமிஷத்துக்கு முன்பாக அந்த பல லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரள்றாங்க, சஃப்ல அசம்பல் ஆகிறாங்க. இது ஆச்சரியம் இல்லையா? லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். அந்த மக்காவிற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த மக்களினுடைய இதயங்கள் எல்லாம் இந்த காபா அல்லது இவர்களை நோக்கி, இந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளின் மீது பேரன்பு கொண்டவர்களாக அவர்கள் திகழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்த ரஹ்மானே என்று கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய தியாகம் நீங்க பாருங்க. ஒருத்தருக்கு ரொம்ப நாள் அரபு நாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நல்ல ஜாபு கிடைக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, குழந்தை உண்டா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஜாப் கிடைச்சி பெரிய சந்தோஷம்.
இப்போ அவர் என்ன செய்கிறாரு, 8ஆம் தேதி, உதாரணத்துக்கு 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி அவங்க டேட் கொடுத்துருக்குறாங்க, பிரசவம், முதல் பிரசவம், தலை பிரசவம். 7ஆம் தேதி அவருக்கு ஒரு தகவல் வருகிறது, 7ஆம் தேதி நீங்கள் புறப்பட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாப், இல்லைன்னா ஜாப் இல்லை. எப்படி இருக்கும் யோசிங்க. இதெல்லாம் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கணும். இப்படி ஒப்பீடு செய்து பார்ப்பதெல்லாம் இபாதத் என்கிறேன் நான். இதெல்லாம் வணக்கம். எப்படி இருக்கும்? தன் மனைவியின் மீது பிரியம், புது மனைவி, புதிய வரவு காத்திருக்கிறது, தன்னுடைய வாரிசு மனைவியினுடைய வயிற்றில் உருவாகி ஒரு நாள் இருந்தால் அந்த பிள்ளையை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நீ புறப்படுறியா வர்றி அல்லது இருக்கிறியா, வேலை இல்லாமல் போகட்டுமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளவு சங்கடம் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் குழந்தையையும் யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில், உணவு இல்லாத, நீர் இல்லாத, ஒதுங்குவதற்கு தளம் இல்லாத இடத்தில் விட்டு அவர்கள் வருகிறார்கள் என்றால் பிள்ளைகளை அவனை விட்டுட்டு போகலை, ஒரு சமூகத்தை அங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்காக. மின் துர்ரியத்தி என்கிறாங்க, என் பிள்ளைகள் என்கிறார்கள், என் சமூகம் அங்கே உருவாக வேண்டும் என்கிறார்கள். அந்த சமூகத்திலே வந்ததுதானே குறைஷிகள். அவங்களுடைய சமூகத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் வந்தவங்க தான் குறைஷிகள். அது நீண்ட வரலாறு. அப்படியானால் அது எவ்வளவு பெரிய தியாகம். எனவே அவர்களுடைய தியாகத்திற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியாது. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் ஜம்சமை கொண்டு வருகிறான். அந்த வரலாறு தெரியும், நான் அந்த வரலாறுகள்லாம் விரிக்கப்படவில்லை, மற்ற செய்திகள் பேச முடியாமல் போய்விடும். ஜம்சம் அங்கே வருகிறது. ஜம்சம் வந்தவொடனே இப்போ தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி கிடைச்சாலே பெரிய, இப்போ நோன்பு வச்சுருக்கிறோன்னு வைங்களேன், நோன்பு வைத்துட்டு நமக்கு உணவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, சில பேர் சொல்லுவாங்க சாப்பிடாமல் கூட இருந்துடலாம், இந்த தண்ணி குடிக்காமல் இருக்க முடியலப்பா சொல்லுவோமா இல்லையா? நோன்பு திறந்ததும் நிறைய வகை வகையான உணவுகளை வச்சுருப்பாங்க. சில வீடுகளில் நிறைய உணவுகள் வச்சுருப்பாங்க. பெரிய ஆர்வத்தோடு இருப்போம். குழந்தைகள் அதை விட பெரிய ஆர்வத்தோடு இருக்கும். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஐஸ்கிரீம், அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் தண்ணியை வாயில் வச்சதும் தான் தாமதம், கீழே வைக்க மாட்டாங்க குழந்தைகள். நாமும் தான் தண்ணீருக்கு என்று அப்படி ஒரு தனி சிறப்பு. ஒரு பொருள், இந்த உணவா, இந்த பிஸ்கட்டா நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலாம். ஆட்டு இறைச்சியா நான் சாப்பிடுவதில்லை, மாட்டு இறைச்சியா நான் சாப்பிடுவதில்லை, கோழி இறைச்சியா நான் சாப்பிடுவதில்லை, எத்தனை பேர் இருப்பாங்க? தண்ணீர் நான் குடிப்பதில்லை என்று உலகத்தில் யாராவது சொல்லுவார்களா? இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க. தண்ணீர் மாதிரி ஒரு ரிஸ்க் உலகத்தில் எதுவும் இல்லை சகோதரர்களே. அப்படி ஒரு தண்ணீரை ஜம்சமாக அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான். அதுக்கு ஏன் ஜம்சம்னு வந்தது, அது எப்படி வந்தது எல்லாம் தனி வரலாறு. ஜம்சம் நீர் வந்ததற்கு பிறகு அங்கே இப்போ ஏதோ ஒரு அந்த மலையடி வாரத்தில் ஒதுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் இருக்குது, அதை எதையே சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 2 நாள் கழித்து அந்த பகுதியில் ஜுர்ஹும், யமனில் இருந்து ஒரு குழு வருது. அந்த பக்கம் வரும்பொழுது வளமையாக அந்த பக்கம் போயிருக்கிறாங்க, அதை கடந்து போவாங்க நாடோடிகள். அந்த பக்கமாக கடந்து போகும் பொழுது சில பறவைகள் திரிவதை பார்க்குறாங்க. எப்படி இந்த பக்கம் பறவை? பறவைகள் எங்கே இருக்கும்? தண்ணீர் இருக்கும் பகுதி அல்லவா, அங்கே தண்ணீர் கிடையாது. இது எப்படி தண்ணீர் வந்தது, எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பறவைகளை அடையாளம் பிடித்து அவர்கள் இந்த தண்ணீர் இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்றாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, பிள்ளையும் அம்மாவும். அவங்க பார்த்தாங்க, வந்து கேட்டாங்க, நாங்கள் இந்த பகுதியில் இது வரைக்கும் நாங்கள் தண்ணியை பார்த்தது இல்லையே, இந்த பகுதியில் நாங்கள் நிறைய கடந்து போயிருக்கிறோமே, தண்ணீரை நாங்கள் பார்த்ததில்லை, நாங்கள் இங்கே தங்கி கொள்ளலாமா என்று கேட்டாங்க. தாராளமாக தங்கலாம், ஆனால் தண்ணீர் எங்களுக்கு உரிமையானது, தண்ணீர் எங்களுக்கு சொந்தமானது. இந்த தண்ணீரை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அனுமதி பெறணும். தண்ணீர் எங்களுக்குரியது. இந்த தண்ணீரை நீங்கள் பெறுவதாக இருந்தால் எங்களிடத்தில் அனுமதி பெறுவது. தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, தாரேன், ஆனால் நீங்கள் அனுமதி பெறணும். அவர்களும் பார்த்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம், தாராளமா என்று அங்கே என்ன செய்யணும்? தங்குறாங்க. இப்போ தண்ணீருக்கு பதிலாக நாங்கள் தண்ணி எடுத்துக்கிறோம், உங்களுக்கு இந்த உணவு தர்றோம். உணவு வந்துடுச்சு, தண்ணீரும் வந்துடுச்சு. அவங்க கேட்டாங்க, ஒரு ஜுக்குஹும்,
இறைவா அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. அந்த பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூர நின்று அந்த ஹரம் ஷரீஃப் பக்கத்தை நோக்கி, தன்னுடைய மனைவியும் மகனும் இருக்கக்கூடிய பக்கத்தை நோக்கி அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு பழங்களை உணவாக நீ வழங்குவாயாக. இப்போ எல்லாம் உணவு வந்துருச்சு, பழங்கள் எல்லாம் கிடச்சிது, சாப்பிட ஆரம்பித்தாங்க. பேரிச்சம்பழம் நிறைய இருக்குது, வகை வகையான பேரிச்சம்பழங்க தான் எத்தனை காலங்கள் இருக்குமே. வாழைப்பழம்னா 4 நாளையில் அழுவி போயிடும், மாம்பழம்னா 2 நாளையில் போயிடும் இல்லையா? எல்லா பழங்களும் கெட்டு போயிடும். பேரிச்சம்பழம் சீரம் கெடுமா என்ன? கெடாத பழம் இல்லையா? அது நீண்ட நாட்களுக்கு அது இருக்கும். எனவே அந்த உணவுகள் எல்லாம் இப்போது அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது. மக்கள் குடியேற ஆரம்பித்தார்கள். இனி நாளாக நாளாக அங்கே இடத்திலே குடியேற ஆரம்பித்ததற்கு பிறகு தண்ணீரும் உணவும் அவர்களுக்கு கிடைக்கிறது, மக்களும் உருவாயிட்டாங்க. இப்ப பள்ளியை உருவாக்கலாம். இதற்கு பிறகுதான் பள்ளியை உருவாக்குவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்க? அவங்களும் அங்கே இருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி எழலாம். பிள்ளைய மனையை விட்டுட்டு ஏன் போனோம்? அவங்க இருக்கலாம். அவங்க இப்போ புள்ள 2 பேருமே தீனில் இருக்கிறாங்க. அவங்க புள்ள, அவங்க மனைவி சத்திய மார்க்கத்தில் தீனில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நபியினுடைய பணி என்ன? மக்களை நேர்வழிக்கு அழைப்பது. இங்கே யாரும் மக்கள் இல்லையே. எனவே அவர்களுடைய பணியை செய்வதற்கு, மக்களை தீனின் பால் அழைப்பதற்கு அவங்க பல இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த தாவாவுடைய பணிக்காக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வேற பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் என்பது நமக்கு தெரியும். நீண்ட காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய 13 வருடங்களுக்கு, அப்போ பிள்ளைக்கு 13 வயசாச்சு, பையனுக்கு 13 வயதாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வந்து இந்த காபாவை கட்டுவதற்கு முனைகிறார்கள். அதை என்ன செய்றாங்க? கட்டுறாங்க. இதுதான் காபா கட்டிய வரலாறு. அப்படி கட்டும் பொழுது அவர்களுக்கு துணையாக நின்றது யார் என்றால் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க துணையாக இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இந்த வகையில் தான் இருவருமாக சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கிறார்கள். காபாவினுடைய முதல் முத்தவல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 2வது முத்தவல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அசிஸ்டன்ட் தலைவர், துணைத் தலைவராக அவங்க இருக்கிறாங்க. இப்படி அது கட்டி முடிக்கப்பட்டது. வணக்க வழிபாடுகளில் ஆரம்பித்தது. அங்கே ஏற்கனவே கூட்டம் வந்துருச்சு. ஜுர்ஹும் என்ற கிளையினர் அங்கே வந்தனர். அவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவராக இருந்தனர். அந்த மொழியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசியதால் அவர்களுக்கு அபுல் அரப், அரபுவின் தந்தை என்ற ஒரு பட்ட பெயரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. இந்த அடிப்படையில் காபத்துல்லா கட்டி முடிச்சாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. கனவு காண்றாங்க. தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவது போன்ற ஒரு கனவு. பிள்ளை லேசாக ஒன்றும் கிடைக்க இல்லை. அந்த வரலாறும் ஒரு தனி நீண்ட வரலாறு. அவங்க முதலாவது கல்யாணம் முடித்தது யார் அப்படின்னா சாரா அம்மையாரை கல்யாணம் முடிக்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் மனைவி. அவங்களுடைய முதல் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப அழகானவங்க. உலகத்திலேயே படைக்கப்பட்ட பெண்களிலேயே ரொம்ப அழகான பெண் யார் தெரியுமா? இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, கூர்ந்து கேட்குறாங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது. ரொம்ப அழகான பெண் யார் தெரியுமா? நம்ம அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த அழகுக்கு வேறு யாரும் வரல. பெண்கள்லேயே மிக்க அழகானவர்கள், ரொம்ப அழகை அல்லாஹ் கொடுத்திருந்தது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணைவியார் நம்ம தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக அறிஞர்கள் சொல்லுவது, மிக அழகான பெண் என்று சொல்லுவது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான். அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகும் கூட அவங்களுக்கு குழந்தை கிடைக்க இல்லை. அப்போ தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொன்னாங்க, குழந்தை இல்லாமல் நம்ம இப்படி இருக்கிறோமே, உங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கு, எனவே நீங்கள் இன்னொரு கல்யாணம் கட்டிக்கங்க. யார் சொல்கிறா? முதல் மனைவி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லுவோமா? முடியும், நடக்குமா? எதை கொடுத்தாலும் தாலியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது ஒன்றும் தப்பில்லை, அப்படி சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? குழந்தை பாக்கியம் வரணும், சந்ததிகள் உருவாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவருக்கு என்ன செஞ்சாங்க? கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. யாரை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டாலே நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவாங்க, அது வேறு விஷயம்.
கல்யாணம் முடித்து வைத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. யார் கிடைச்சா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிடைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை கிடைப்பதற்கு முன்பாக ஒரு நேர்ச்சை ஒன்று செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர்ச்சை செஞ்சாங்களாம். என்ன நேர்ச்சை தெரியுமா? இறைவா, எனக்கு குழந்தை இல்லாமல் நீ ஆக்கிறாத, என்ன குழந்தை இல்லாத வாரிசு இல்லாதவனாக என்னை நீ ஆக்கி விடாதே. ஒருவேளை எனக்கு நீ குழந்தை தந்தால் அதை நான் உனக்காக தியாகம் செஞ்சிடுவேன். நீ என்ன சொன்னியோ, உனக்கு பலியிட சொன்னாலும் நான் பலியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது ஏற்கனவே அவங்களால சொல்லப்பட்டது. அல்லாஹ் அப்படி இல்லாமல் பலியிட சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. இப்போ 13 வயசு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கனவை ஏற்படுத்துகிறான். உங்கள் மகனை அறுத்து பலியிடுங்க, உங்கள் மகனை அறுத்து பலியிடுங்கள். தவம் கிடந்து பெற்ற மகன் இல்லையா? எவ்வளோ ஒரு மனைவிட்ட குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு கல்யாணம் முடித்து அதன் மூலமாக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தை கிடைத்து அவங்க கிட்டத்தட்ட 70 வயசை கடந்ததுக்கு பிறகு குழந்தை கிடைக்குது. அப்போ எவ்வளோ காலமாகி இருக்கணும், எவ்வளவு துஆக்கள் அவங்க செஞ்சிருக்கணும். அந்த பிள்ளையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவின் மூலமாக, நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹீதான். 3 நாள் தொடர்ந்து கனவு வந்த பொழுது அவங்க தன்னுடைய மகனை அழைச்சி கேட்குறாங்க. நல்ல கவனிக்க வேண்டிய பிள்ளைகள், பசங்களே, நீங்கள் தான் நல்லா கவனிங்க, இப்போ இது உங்களுக்கு உள்ளதுதான். அவங்க கேட்குறாங்க, அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அழைச்சி 13 வயசு, உங்களுக்கு அந்த வயசு தானே, கேட்குறாங்க. கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? ஒன்றை கத்தியை வச்சு அறுக்கிற மாதிரி. உங்கள் அத்தா உங்கள்கிட்ட வந்து, டே வாங்கடா, உன்னை கத்தியை வச்சு அறுக்க போகிறேன், கழுத்தில் அறுக்க போகிறேன்னா என்ன, நீ நிற்பீங்களா, போவீங்களா? கத்தியை பிடிங்க, அவரை பயங்காட்டுவீங்க. என்ன கத்தி, என்ன என்ன அறுக்கிறதுக்காக என்ன பெற்று போட்டீங்க? கோழி ஆடா அறுக்கிறதுக்கு கேட்க மாட்டோமா? அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க தன்னுடைய பிள்ளையை பார்த்து, ஃபலம்மா பலக மஅஹு ஸஅயா, அவர்கள் ஆடி ஓடி நடக்கக்கூடிய அந்த வயதை எட்டிய பொழுது, அறிஞர்கள் எழுதுகிறாங்க 13 வயசுன்னு. அப்போ விவரமான வயசு தானே 13 வயசுங்கிறது, சுட்டியான ஒரு வயசு. அந்த வயசில் ஒரு குழந்தையாக இருந்தால் என்னன்னு தெரியாது. குழந்தையா இருந்தாங்க, குழந்தையெல்லாம் ஒன்றும் அறுக்கையில், குழந்தையா இருந்தால் அதுக்கு தெரியாதே. அல்லாஹ் எப்படி பாருங்க, 13 வருடத்தின் கழித்ததற்கு பிறகு அந்த பிராயத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எட்டிய நிலையில், உன்னை நான் அறுத்து பலியிட போகிறேன், உன்னுடைய கருத்து என்ன? ஃபன்துர் மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வாப்பா, என்ன வேலை செய்ய சொல்லுங்க, அங்கே போக சொல்லுங்க, இங்கே போக சொல்லுங்க, அறுத்து பலியிட போகிறாங்கிறீங்களே அப்படின்லாம் கேட்கல. காலையா அபத்திஃப் அல்மா துக்மர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை தந்தை அத்தா, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்க, நான் சாபிராக பொறுமையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன், அல்லாஹ் சொன்னானா அதை செய்யுங்க, முடிஞ்சது. அது வருது ஃபலம்மா தல்லஹுல் ஜபீன். அந்த தஃப்சீலை எழுதுவாங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மினா பகுதியில், நீங்கள் மினாவுக்கு போனால் தெரியும், அந்த பாலத்தின் கீழே வரும்போது ஒரு கல், ஒரு இன்றைக்கு கூட அதனுடைய அடையாளம் இருக்குது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக தேர்வு செய்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடம் இருக்குது, ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உலமாக்கள் கூட போனால் அவங்க சொல்லுவாங்க, உம்ராக்கெல்லாம் போனால். அப்போ அந்த இடத்திலே வந்து அவர்கள் அறுக்க முனையும் பொழுது ஷைத்தான் பலத்தில் வந்து, அதெல்லாம் வேறு விஷயம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆட்டை அறுக்கிறதாக இருந்தால், ஒரு மாட்டை அறுக்கிறதா இருந்தால், ஒட்டகத்தை கோழி அறுக்கிறதா இங்கே தானே இருப்பாங்க. இங்கே அறுப்பாங்களா யாராவது? பெடரியில் அறுப்பாங்களா, கழுத்தில் அறுப்பாங்களா? கழுத்தில் தானே அறுக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை, பெரட்டி போட்டு கழுத்தில் பெடரியில் அறுக்கிறதுக்கு முனைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? கழுத்தில் அறுக்கும்போது பிள்ளைய முகத்துக்கு நேராக பார்க்க வேண்டியது இருக்குமா இல்லையா? பிள்ளைய நேர முகத்துக்கு முகம் நேராக பார்க்க வேண்டியது இருக்கும் என்ற ஒரு காரணத்தால்
அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே பிரட்டி போட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களாம், யாபத்தி எதுக்கு என்ன பிரட்டி போடுறீங்க, யாரும் பெடரியில் அறுக்க மாட்டாங்களே, கழுத்தில் தானே அறுப்பாங்க என்று சொல்லும் பொழுது, உண்மைதான் மகனே, இந்த வரலாற்றில் எழுதுகிறாங்க, நான் நேருக்கு நேர் உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் கருணை மிகைத்து விடுமோ, இறைவனுடைய கட்டளையை மீறக்கூடிய ஒரு நிலை வந்துவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். பிள்ளைல்ல, அதுவும் ஒரு அருமையான பிள்ளை, தந்தைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய பிள்ளை. அத்தா என்ன சொன்னாலும் அதை கேட்கும். பேசாதாண்ட பேசாது, போண்டா போ, பள்ளிக்கு வாண்டாவா, என்ன வேலை சொன்னாலும் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒழுக்கமான, அழகான, அன்பான, கட்டளைக்கு அடிபணியக்கூடிய பிள்ளை. அது அவ்வளவு பிரியம், பாசம் கொட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நேருக்கு நேர் பார்த்து கழுத்திலே கத்தியை வைப்பது என்பது ஒரு கடினமான விஷயமா இல்லையா? அதனால தான் குப்புற போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை, என்னை முறைப்படி நீங்கள் நேரம் நிமித்தி போடுங்க, என்னை பார்த்துக்கிட்டே நீங்கள் அறுக்கணும், என்னுடைய பாசத்தை விட இறைவனுடைய கட்டளையை நீங்கள் செயல்படுத்துவது மிஞ்சி இருக்கணும் என்றார்கள். யார் சொல்கிறா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த பிள்ளை சொல்லுது, என் மேலே நீங்கள் பாசம் வச்சிருக்கலாம், ஆனால் அந்த பாசம் இறைவனுடைய கட்டளையை தடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மஹப்பத்து இறைவன் மீது நீங்கள் வைக்க வேண்டும். என்ன அந்த பிள்ளை சொல்லுதுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, என்ன பெரிய தியாகம் அது. அப்படியே வைக்கப்பட்டு திருப்பி என்ன அறுத்தாங்க. ஆனால் அதை என்ன சில கத்தி அறுக்க இல்லை. அல்லாஹ் சொர்க்க லோகத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். அந்த ஆடு எந்த ஆடு தெரியுமா? அது ஒரு கதை. பிள்ளைகள் கவனிங்க, உங்களுக்கான கதை இது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, எல்லாருக்கும் அத்தா, அவங்க தான் முதல் மனிதர். அவங்க இந்த பூமியில் இறங்கி அவங்களுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டே இருந்தது. ஒரு ஆணும் பெண்ணுமா பிறந்தது. ஒரு அழகான ஒரு பெண் பிறந்த போது அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு 2 பேர் விரும்பினாங்க. அப்போ யார் கல்யாணம் முடிச்சு, யாரோ ஒரு ஆளுக்கு தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும் ஒரு பெண்ணை. ஒரு பெண்ணுக்கு 2 பேரை வேண்டாம் கல்யாணம் முடிச்சு, 2 பொண்ணை வேண்டாம் கல்யாணம், ஒரு ஆணுக்கு 2 பெண்ணை வேண்டாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். ஒரு பெண்ணுக்கு 2 மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. எனவே அந்த பெண்ணை 2 ஆதம் நபியினுடைய 2 மகன்கள் விரும்புகிறாங்க. இப்போ யார் எந்த மாப்பிள்ளையை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வரும் பொழுது ஆதம் நபி சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு காணிக்கை வைங்க. யாருடைய காணிக்கையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவருக்கு தான் அந்த பொண்ணு, அந்த அழகிய மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காணிக்கை எப்படி வைப்பது என்றால், அன்றைய காலத்தில் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் பொருளை வைக்கணும். இதில் ஹாபீல் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா ஆடு பண்ணை வச்சிருந்தார். ஹாபீல் என்பவர் ஆட்டு பண்ணை வச்சிருந்தார். காபீல் என்பவர் விவசாயம் செஞ்சார். எனவே காபீல் என்ன செய்தார், விவசாயத்திலிருந்து நல்ல கதிர்மணிகளை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக காணிக்கை என்ற ஒரு இடத்துல வச்சிட்டார். ஹாபீல் என்ன செய்தார், தன்னுடைய ஆடுகளிலே நல்ல கொழுத்த ஆடு, நல்ல சில ஆடுகளை நம்ம பிரியமாக வளர்ப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அடுத்து ஒரு கூப்பிட்ட உடனே ஓடி வரும், அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க, ஆட்டுக்கு பேர்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி அவர் கூட்டணி அது அவருக்கு சத்தத்தை கண்டாலே ஓடி வரும், அப்படியெல்லாம் பழகி இருக்கும். அந்த மாதிரி நல்ல பழகி ஒரு அழகான ஆட்டை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு காணிக்கை வைக்கிறார். அன்றைய காணிக்கை கபூலாகிறது, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இல்லையா என்பது எப்படி தெரியும் என்றால், வானிலிருந்து ஒரு மேகம் இறங்கி எந்த பொருளை அது தூக்கி கொண்டு செல்லுகிறதோ அது காணிக்கை அங்கீகாரம். இப்போ வானிலேருந்து என்ன செஞ்சிருச்சு, ஒரு மேகம் இறங்கி இந்த ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ யார், ஹாபீலினுடைய அந்த காணிக்கை கபூல், அந்த பெண் ஹாபீலுக்குத்தான், காபீலுக்கு அல்ல. இனி அது பெரிய சர்ச்சை சண்டை பலாய் எல்லாம் நடந்துன்னு வைங்க. அது அல்லாஹ் நீண்ட செய்திகள் அதில் பேசுகிறான் குரானில். அருமையானவர்களே, அந்த ஆடு சொர்க்க லோகத்தில் மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த ஆட்டை தான் அல்லாஹ் இப்போ இறக்குறான். எங்கே இறக்குறான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
பதிலாக பலி கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆட்டை இறக்கினான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அது. எவ்வளவு அந்த ஈமான் உறுதியாக இருந்தால், இறைவனின் மீது பற்றும் பிடிப்பும் தவக்கலும் இருந்தால் இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிமை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், சூரத்துல் பக்கரால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய ரப்பு சோதித்தான், அதில் அவங்க ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? உங்களுக்கு தெரியும். அப்போ 2 சோதனைகளை குறித்து நாம் பேசணும். ஒன்று பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு போனது, 2வது இப்படி அறுத்தது, 3வது ஒரு சோதனை. 3வது ஒரு சோதனையில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன் நெருப்பில் போட்டான். நெருப்பு என்றால் சாதாரணமான ஒரு நெருப்பு அல்ல. அது குறித்து ஹதீதுகளும் விரிவாக பேசுகிறது, வரலாறு இருக்குது. நான் சுருக்கமாக செய்தியை சொல்கிறேன். அந்த நெருப்பிலே, நெருப்புன்னா பிரம்மாண்டமான, இப்போ இந்த ஊர்னு வைங்களேன், இந்த ஊர் அளவுக்கு நெருப்பு, அல்லது இந்த ஊரில் ஒரு பாதி அளவுக்கு நெருப்பு கூட கூட வெக்க அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னா, நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரும் பகுதி எரிந்து கொண்டிருக்கிறது. கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எப்படி போடுறது? அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது மின்ஜனீக் என்ற ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டு அதன் வழியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசப்பட்டது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசப்படுவதற்கு முன்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமார்களும் கதர்னாங்க, இறைவா இது நான் நியாயம் பண்ணுறானே, அந்த நெருப்பை நீ அணைச்சிடக்கூடாதா? எனக்கு கட்டளையிடு, நான் போய் என்னுடைய ரெக்கையால் ஒரு அடி அடித்தா அணைஞ்சு போயிடும், நொறுங்கிடும். நீங்கள் போய் கேளுங்கண்ணா, கேளுங்க. நேராக அவங்க வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா இப்ராஹிம், நான் இந்த நெருப்பை அணைத்து விடட்டுமா? என்னுடைய ரெக்கையால் அணைத்து விடட்டுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கை ரொம்ப வலிமையானது, அடித்தால் இந்த உலகமே சிதறுண்டு போகும் என்பார்கள். அவ்வளவு வலிமை மிக்கவர்கள் என்று குர்ஆனே பேசும். மத்தீன், வலிமை மிக்கவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க, இதை நான் அணைச்சிரட்டுமா இந்த நெருப்பை என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில், என் இறைவனுக்கு என்னுடைய நிலை தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியானா நீங்கள் தேவையில்லை, அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டாங்க. நமக்கு யாராவது ஒருத்தன் உதவிக்கு வரமாட்டானா ஒரு கஷ்டம் வரும்போது அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? போலீஸ் வந்துட்டான், யாரை பிடிக்கிறது? கட்சிக்காரன் யார் இருக்கிறான், அவன் யார் இருக்கான், பார்க்க தானே செய்யும். தப்புன்னு நான் சொல்ல வரல, அந்த தவக்குலை நான் பேசுகிறேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அரசியல்வாதிகள் இன்னைக்கு யார் இருக்கிறான்? ஆளுங்கட்சியோட தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான யார், வட்டம் மாவட்டம் அதுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் நம்ம அணுகிறோம் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைப்பதற்காக. தப்பா? தப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, ஒரு மலக்கு தானே வந்திருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உத்தரவு தாங்க, நான் அடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்றப்போ பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த 3 கட்டத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 கட்டத்திலேயுமே இந்த மலக்குமார்கள் தான் அழுதாங்க. அந்த குழந்தையையும், பச்சிளம் குழந்தையையும் ஒரு பெண்ணையும் இந்த வனாந்தரத்திலே விட்டு செல்கிறாரே ரப்பே, அப்படி துடிச்சு போனாங்க. இந்த ஒன்று, பிள்ளைய போய் நீ அறுக்க சொல்றியே ரஹ்மானே, அவர் கத்தி எடுத்துட்டாரு, கழுத்தில் வைக்க போறாரு ரஹ்மானே, தடுத்துரு ரஹ்மானேன்னு கதர்னாங்க மலக்குமார்கள். அதே மாதிரி நெருப்பிலே போடும் பொழுது இறைவா என்று ஃபவஜ்ஜத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் சேர்ந்து குரல் எழுப்பினர். இப்போ இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் கேட்குறான், ஹலீலுல்லா என்னுடைய நண்பர் என்று நான் சொன்னேனே, இப்போ ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறான். நாங்கள் ஒத்துக்கிறோம் ரஹ்மானே. இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பர் என்றால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இந்த நம்ம நண்பர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆபத்து வரும்போது விட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க. இந்த கரடி கதையை சொல்லுவாங்க இல்லையா? 2 நண்பர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடி வந்தது, கரடிக்கு மரம் ஏற தெரியாது,
ஒருத்தன் டக்குன்னு மரத்தில் ஏறிட்டான், இன்னொருத்தன் என்ன செத்து போன மாதிரி படுத்துக்கிட்டான், அவனை வந்து மோந்து பார்த்துட்டு கரடி போயிடுச்சு அப்படின்ட்டு கதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் மரத்தில் இருக்கிறவன் கீழே இறங்கி வந்தானா, டே அது என்ன முன்ட்ட வந்து என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது, அது என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி நண்பனோடு சேராதேன்னு அது சொல்லிட்டு போயிடுச்சுன்னு இவன் சொன்னானா. இது நம்ம கதையில் படிக்கிறோம். நட்பு என்பது இது அல்ல. எப்படிப்பட்ட நட்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், அதனால் தான் அவர்களுக்கு ஹலீலுல்லா என்று செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பெயர் வந்தது. எவ்வளவு பெரிய தியாகம் என்பது. இப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய பெருமக்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த உலுஹியா குர்பானியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை நினைவாகத்தான் குர்பானி. ஆனால் அந்த குர்பானியினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? குர்பானின்னு சொன்னால் முந்தைய காலத்தில் இருந்தது. அந்த குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஆட்டை நேரத்தோடைய வாங்கிடுவாங்க. வாங்கி வீட்டுக்கு வெளியிலேயே கட்டி போட்டிருப்பாங்க, தோட்டத்தில் கட்டி போட்டிருப்பாங்க. அவங்களோடய அது இருக்கும். அதுக்கு உணவு கொடுப்பாங்க, பழகுவாங்க, தடவுவாங்க. அது மேலே ஒரு பிரியம் வந்துடும் இல்லையா? ஆட்டின் மீது பழகிறதுக்கு தன்னுடைய ஆடுன்ற உடனே அது ஒரு தனி ஒரு பிரியம் வருதா இல்லையா? அந்த ஆட்டை தடவுறது, கொள்வது, அதுக்கு உணவு கொடுக்கறது, அதுவும் பழகிடும். ரெண்டுமே பழகினதற்கு பிறகு இந்த பிரியத்தோடு நீ என்ன செய்யணும், என்னுடைய பிரியத்தை ஒப்பிட்டு பார்த்து ஆட்டை அறு என்கிறான் அல்லாஹ். தன்னுடைய பிள்ளையை பிரியமான பிள்ளை தானே அறுத்தாங்க இல்லையா? அங்கே அது வரணும். இப்போ எந்த ஆடு அறுக்கப்படுது, எந்த மாடு அறுக்கப்படுதுங்கிறது நமக்கு தெரியாது. தெரியுதா? கூட்டு குர்பானியில் போயிடுறோம். கூட்டு குர்பானி தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த அதனுடைய அசல் நோக்கம், குர்பானி கூடுமா கூடும், உலுஹியா கூடுமா கூடும், அதனுடைய முழு பலனை நாம் அடைந்து கொள்ள முடியுமா? முடியாது. அந்த காலம் கடந்து விட்டது. ஆனால் இன்றும் சிலர் அதை செய்கிறாங்க. இன்றும் சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் உலுஹியாவுக்கு இந்த வருஷமே வாங்கி வச்சிருவாங்க. அதை வளர்த்து அதற்கு தீனி போட்டு நல்ல கொழுக்க வைத்து இறைச்சிகள் அதிகமாக கிடைக்கும் வகையிலே அதை உருவாக்கி அதன் மீது பாசத்தை காட்டி, அந்த ஆடும் இவர்கள் மீது பாசத்தை காட்டி, சில பேர் நீ பார்க்கலாம், குழந்தைகள்லாம் வந்து வீட்டில் அந்த பூனைகள் சுற்றி சுற்றி வரும், பூனைகளை வளர்த்துட்டு கிடப்பாங்க, மடியில் வந்து படுத்துக்கிடணும். அந்த பூனை செத்து போயிடுச்சுன்னு வச்சுங்க, 2-3 நாளைக்கு அந்த குழந்தை சாப்பிடாது. பார்த்துருக்கிறோமா இல்லையா? இத்தகைய ஒரு நிலையில் அந்த பாசத்தை நீங்கள் அந்த ஆட்டின் மீது காட்டி அல்லது அந்த மாட்டின் மீது காட்டி அதை நீங்கள் அறுக்கணும். ஏன்னா என்னுடைய ரப்புக்கு குறுக்கீடாக எந்த பாசமும் இல்லை என்று காட்டுவது தான் அதனுடைய அசல் நோக்கம், ஆன்மீக நோக்கம். அது இரண்டாவதாக ஏழைகளுக்கான இறைச்சி. அந்த அடிப்படையில் தான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக இந்த உலுஹியா, இந்த இபாதத்துக்கள் ஏற்படுத்தப்பட்டது. நீங்கள் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பாருங்கள், மகாம் இப்ராஹிம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற பகுதி, கால் காபாவுக்கு முன்னாலேயே ஒரு கூண்டு இருக்குது இல்லை, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் போய் நேராக பார்த்துருப்பீங்க அல்லது படத்துலையாவது பார்த்தானே இருப்போம், வீடியோவில் டிவியில் நம்ம பார்க்குறோம். அந்த கூண்டில் 2 பாதம் இருக்குது, பாதத்தினுடைய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் இல்லை, பாதம் பதிந்த பகுதி அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அந்த உயரம் வந்துருச்சு இல்லை, உயரம் வந்தால் கொஞ்சம் ஏணி வேணுமா இல்லையா? ஏணி தேவையில்லை. இந்த ஒரு பாறைக்கு மேலே ஏறி நின்று என்ன கட்டினாங்க. அது இன்னும் உயரமாக போகும்போது அந்த பாறை லிஃப்ட் மாதிரி அவங்கள தூக்கிடும், அப்படியே தூக்கும். இறங்கணும்னு நினைக்கும் போது கீழே இறங்கிடுவாங்க, ஏறு நினைக்கும் போது ஏறும். அந்த பாதம் தான் அது. இப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லாங்கிறான். அந்த இடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பாதம் பதிந்த இடத்தை தொழும் இடமாக தேர்வு செய்யுங்கள்ங்கிறான். கொஞ்சம் யோசிக்கணும். காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கு தொழுதாலும் 1,00,000 நன்மை, அப்படித்தானே? எந்த இபாதத் செஞ்சாலும் 1,00,000 நன்மை கிடைக்குது. ஆனாலும் கூட அல்லாஹ் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய இடம் எது என்றால் மகாம் இப்ராஹிம். இப்போ அங்கனைக்கெல்லாம் தொழ முடியாது. தொழ முடியுமா? தொழலாம் இயலாது. தவாஃப் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அங்கே தொலை விட மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி சில கருப்பு பொம்பளைலாம் வந்து நின்று சுஜூத் செய்கிறாளோ, பயமாக இருக்குது. ஏடறி விழுறவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஏடறி விழுந்து அடிபட்டு இடலாமல் நடக்குது. கண்டுக்கிறதே இல்லை, யாரை பற்றியும் கண்டுக்கல. நின்று தொழுவா. அல்லாஹ் சொல்லிட்டா நான் நின்று தொழுவேனுங்க, அங்கே போய் சண்டை பிடிப்பான்.
ஆனால் அதெல்லாம் நமக்கு முறையல்ல, முடியாது. ஆனாலும் அதற்கான நன்மையை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த மக்காமு தவாஃபு முடிச்சுட்டா 2 ரக்காத் தொழுவது சுன்னத்துன்னு இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் மக்காம் இப்ராஹிம் நேராக கொஞ்சம் பின்னால் போய் நின்று தவாஃபு அந்த இடத்த விட்டு நகண்டு நம்ம 2 ரக்காத் தொழுதுகிட வேண்டியதான். அதான் முறை இப்போ உள்ள காலகட்டத்திற்கு என்பதை சொல்ல வருகிறேன். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே தொழுதாலும் என்ன 1 லட்சம் நன்மை தானே. அப்போ இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஏன் என்று அல்லாஹ் சொன்னான் என்றால், அவனுடைய அந்த நட்பு, இறைவனுடைய நட்பை பாருங்க, அந்த மஹப்பத். என்னுடைய ஹலீல் நின்ற இடத்தில் அவர்களினுடைய பாதம் பதிந்த அந்த பகுதியிலே நீங்கள் தொழுங்கள் என்கிறான். அப்போ அங்கே தொழுதா கூடவான்னு கேட்டால் அதுவும் 1 லட்சம் தான். ஆனால் அந்த 1 லட்சத்திற்கும் மற்ற 1 லட்சத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. 2க்கு இடையில வித்தியாசம் இருக்குன்னா இருக்குது. ஏன்னா அது பிரத்யேகமாக அல்லாஹ் தேர்வு செய்ய சொன்ன இடம். தொழுவதற்கான உலகத்திலே நீங்கள் தொழுவதற்கு மிக 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 உன்னதமான இடம் என்பது மக்காம் இப்ராஹிம் தான். ஏன்னா அல்லாஹ்வே சொல்லிட்டான். எனவே அந்த இடத்துக்கு நிகராக இன்னொன்று இல்லை. அந்த இடத்தை தான் நீங்கள் என்ன செய்யணும், தேர்வு செய்யணும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அதற்கு மற்ற இடங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்று நீங்கள் பார்த்தால் உங்களை நம்ம புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். மற்ற இடங்களில் நீங்கள் தொழுதா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு வழங்கிங்க. 1 லட்சம் ரூபா ஹரம் ஷரீஃபில் மஸ்ஜிதுல் ஹராமில் எவ்வளோ பெரிய இடம் அது. நீங்கள் எங்கே நின்று தொழுதாலும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மக்காம் இப்ராஹிம் இடையில தொழுதாலும் 1 லட்சம் தான். ஆனால் ரூபாய் அல்ல, டாலர். எப்படி இருக்கும்? 1 லட்சங்கிறது 87 லட்சம் ஆகிடும். அல்லது 1 லட்சம் டாலர் அல்ல, குவைத் தீனார்னு வச்சுக்கோங்களேன். குவைத் தீனார் என்பது 1 தீனார் என்பது நம்ம காசுக்கு 270 ரூபாய். இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. அங்கே 1 லட்சம் என்று சொன்னால், மற்ற இடங்களில் 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால், இங்கே 1 லட்சம் தீனார். 1 லட்சம் தீனார் என்னும் பொழுது 2,70 லட்சம் ரூபாய் கிடைக்குது. எப்படி இருக்குது கணக்கு? எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குவதற்கு என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வார்கள். உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அதற்கான கூலியை தருவதற்கு அல்லாஹ் போதுமா. அதற்கான கூலியெல்லாம் இல்லை, நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத கூலி அல்லாஹ் தந்துடுவான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்காம் இப்ராஹிம் ஒரு சிறந்த தளமாக இருக்கிறதா இல்லையா? எவ்வளோ பெரிய மகத்துவத்தை, மாண்பை, கண்ணியத்தை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இனி ஒவ்வொன்றையும் பாருங்கள். இன்னைக்கு மினாவில் போய் நம்ம கல் எறிகிறோம். மினாவில் போய் நம்ம கல் எறிகிறோமே இல்லையா? கல் எறிஞ்சது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே எறிஞ்சாங்க. அதுக்கு முன்னால் எரியலையே, தவாஃப் தான் இருந்தது. எல்லா காலத்திலும் தவாஃப் இருந்திருக்கிறது. இந்த ஷைத்தானை விரட்டும் முகமாக என்ன செஞ்சாங்க? கல் எறிஞ்சாங்க. அது பலவிதமான வரலாறுகள் இருக்குது. ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக செல்லும் பொழுது அதை தடுப்பதற்காக அவன் வந்தபோது கல்லால் எறிஞ்சாங்க. அது ஒரு கல் எறிந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு கல் எறிந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு கல் எறிந்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அல்லது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் கருத்துகள் இருக்குது. மொத்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக கொண்டுத்தான் அந்த கல்லெறிதல் என்பது நடக்கிறது. மினாவில் தங்குவது என்பது நடக்கிறது. முஸ்தலிஃபாவில் தங்குவது என்பது நடக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் ஃபர்லாகும் வாஜிபாகும் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் எவ்வளவு பெருசாக மெச்சி இருக்கிறான் என்பதை நாம் எண்ணணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான கதை இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அபுல் லீஃபான். அபுல் லீஃபான் என்ற ஒரு பெயர் உண்டு. அபுல் லீஃபான் என்றால் விருந்தாளிகளினுடைய தந்தை. பெரிய பணக்காரர், அல்லாஹ் ரொம்ப செல்வத்தை கொடுத்திருந்தான். யார் விருந்தாளி வந்தாலும் அந்த விருந்தாளிக்கு அருமையான உணவு கொடுப்பாங்க, நல்ல சுவையான உணவு கொடுப்பாங்க. இதனால் வெளியூரில் இருந்தெல்லாம் அந்த சுவையான அந்த உணவுக்காக வேண்டிய விருந்தாளிகள் வருவாங்க. அவர்கள் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள்
ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மஜூசியாக இருக்கக்கூடிய, மஜூசின்னு சொன்னால் நெருப்பை வணங்குறவன், நெருப்பை வணங்கக்கூடியவன், அவன் என்ன செய்கிறான், வர்றான். அவன் அவன் என்ன செய்கிறான், இப்ராஹிம் அவர்களே எனக்கு நீங்கள் விருந்து தருவீர்களா அப்படின்னு கேட்குறான். அதற்கு என்ன, சாப்பாடு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் ஒரு ஷருத்து, நீங்கள் அஸ்லிம், இஸ்லாம் ஆகணும் அப்படின்ட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நீங்கள் முஸ்லீம் ஆகுங்க, உங்களுக்கு நான் விருந்து தர்றேன் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் சரி வராது, இந்த ஷரத்துலாம் நமக்கு சரி வராதுன்னு அவன் போயிட்டான். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் அவனுக்கு வயசு 70 கடந்துருச்சு, 70 வருஷமாக அவன் என்ன வணங்கலை, நெருப்பை தான் வணங்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு நான் விருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ என்ன வணங்கினா தான் உனக்கு சாப்பாடு தருவேன்னு நான் அவனுக்கு சொல்லலை. ஆனால் ஒரு வேளை உணவுக்கு தருவதற்கு நீங்கள் ஷரத்து வச்சுட்டீங்களே அப்படின்னு கேட்டதும் பதறி போயிட்டாங்க, ஓடி போனாங்க. அந்த மனிதனை கண்டு நீ வாப்பாடு, இல்லை இல்லை நான் வரல, நீ ஒரு ஷரத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ வா உனக்கு நல்ல விருந்து தர்றேன், உன் காரணத்தினால் என் ரப்பு என்னை கண்டித்தான், ஆத்தபனி அல்லாஹ் என்னை கண்டித்தான் என்று சொன்னதும், என்ன உங்களை கண்டிச்சானா, என்ன விஷயம், இப்படி நடந்தது, அந்த அளவிற்கு உங்கள் இறைவன் இரக்கமானவனா என்று சொல்லி அந்த இடத்திலே நான் விருந்துக்கு வர்றேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், ஏற்ற வரலாறு உண்டு. மொத்தத்தில் நாம் சொல்ல வருவது என்னன்னா, செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதால் அவர்கள் சொன்னதையெல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கேட்டு நடந்தார்கள். இன்னொரு மகனார் அவர்களுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி அவர்கள் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற இன்னொரு பிள்ளையும் பிறந்தது. அருமையான பெருமக்களே, இந்த வரலாறு இது நீண்ட வரலாறு. அவர்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நீண்ட வரலாறு. நம்ரூதோடு அவங்களுக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகள், அவர்கள் அந்த சிலைகளை உடைத்தது, அதற்கு பிறகு இந்த காபாவிலே சிலை வந்து சேர்ந்தது எப்படி என்பதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு. நான் அவ்வளவு தூரத்துக்கு செல்லவில்லை. நம்முடைய தலைப்பினுடைய முதல் பகுதியை நாம் நிறைவுபடுத்தி இருக்கிறோம். இரண்டாவது பகுதி நான் சுருக்கமாக நிறைவுபடுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம குடும்பத்தை நாம் எப்படி நடத்தி இருக்கிறோம், எப்படி கொண்டு செல்லுகிறோம், நம் பிள்ளைகளை நாம் எப்படி வார்க்கிறோம், எப்படி வளர்த்தெடுக்கிறோம், நம் பிள்ளைகள் நம் சொல்லுகளை கேட்கிறதா, நம் பிள்ளை நம்முடைய வீட்டிலே நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, நம் வீடு என்பது ஷரியத்தை பேணக்கூடிய இல்லமாக இருக்கணும், அழகான இல்லமாக இருக்கணும். வீடு என்பது ஒளிமயமாக இருக்கணும். வீட்டிலே குர்ஆன் ஓதப்படணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் பாடப்படணும், திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கணும். அந்த மாதிரி தன்மையிலேயே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பேசுகிறீங்க, தமிழ் பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளை என்ன பேசும், தமிழ் பேசும். உங்கள் வீட்டில் நீங்கள் உருது பேசுனா உங்கள் பிள்ளைகள் என்ன பேசும், உருது தான் பேசும். அரபு நாட்டு பிள்ளைகள்லாம் என்ன பேசும், பெற்றோர் அரபு பேசுனால பிள்ளைகள் அரபு பேசும். இப்போ பிள்ளைகள் யாரை பார்த்து வளர்கிறார்கள் என்பதை நாம் புரிகிறோமா? யாரை பார்த்து வளர்கிறார்கள் என்பதை நாம் புரிகிறோம் இல்லையா? நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லும். நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்வதாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் அங்குதான் செல்லும். எனவே நம் வீட்டை அழகான வீடாக, ஷரியத் சார்ந்த வீடாக, கட்டுப்பாடான குடும்பமாக உருவாக்குவது என்பது பெரும் பொறுப்பு பெற்றோருக்கு, குறிப்பாக தந்தைக்கு இருக்கிறது. அத்தாக்கு தான் அதிக பொறுப்பு இருக்குது, அடுத்தது அம்மா, ரெண்டு தான். எனவே நம்முடைய வீடுகளிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் காலை பொழுதிலும் மக்ரிபுக்கு பிறகும் குர்ஆனை ஓதணும். நம்ம ஓதணும், நம்ம பிள்ளைகள் தானாக உட்காந்து ஓதும். நீங்கள் வேணா ஒன்றும் பாருங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. இந்த பச்சை குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்து வரும் பார்த்தீங்களா, அது ஓதலாம் தெரியாது, குர்ஆனை எடுத்து வச்சுட்டு ஏதாவது முணங்கும், பார்த்துருக்கிறோமா இல்லையா? நம்ம அப்படி செய்கிறதுனால அப்போ இப்படியெல்லாம் செய்யணுங்கிறது நமக்கு அதான் பழகுது. அது அல்லாமல் நாம் வேறு ஏதாவது செய்தால் அது மொபைலில் தான் தூக்கும். நம்ம குழந்தைகள்லாம் இப்போ மொபைலில் தானே தூக்குது, நமக்கு தெரியாததெல்லாம் இப்போ அதுக்கு தெரியுது, எல்லாத்தையும் நோண்டுது. எனவே நம்முடைய வீட்டை அழகான முறையில், இவ்வளோ பெரிய தியாகம், அந்த தியாகத்தை மெற்றி இந்த இறைவனுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அந்த தியாகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் பேசியிருக்கிறோம் சுருக்கமாக. அந்த வகையில் நாம் என்ன, இப்போ நாளைக்கு நம்ம எல்லாரும் ஹயாத்தா இருப்போமா தெரியாது. மனிதனுடைய எவ்வளோ பலகீனமானவன் பாருங்க. மனுஷன்
நான் அதை கட்டிட்டேன், இதை கட்டிடுவேன், அதை ஆண்டுருவேன், இதை ஆண்டுருவேன் எல்லாம் பேசலாம். ஒரு நரம்பு எல்லாம் சுருக்கிட்டால் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் முடியலப்பான்னு படுத்துருவான். இனி ஐசியூவில் கொண்டு தான் வைக்கணும். இதுதான் மனிதனுடைய நிலை. நிறைய கற்பனை பண்ணி வைத்திருப்பான். அந்த சொத்தை இப்படி முடிச்சிடணும், இப்படி வாங்கணும், இதை நம்ம செய்யணும், நம்ம பிள்ளைக்கு இப்படி கல்யாணத்தை பிரம்மாண்டம் நடத்தணும் வச்சுருப்பான். ரூஹானில் பிடிங்கிட்டு போயிடுவாங்க இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். என்ன ஆச்சு? ஒன்றும் முடியல. ஒரு சிறந்த அறிவாளி யார்? சிறந்த அறிவாளி யார்? இமாம்கள் சொல்லுவாங்க, அறிவாளி யார் என்றால் ஆகிரத்துக்காக இந்த உலகத்தை தயார்படுத்துபவன், ஆகிரத்துக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தயார்படுத்துபவன். நம்ம மௌத்தாயிட்டோன்னு வைங்க, நான் மௌத்தானதற்கு பிறகு நம் பிள்ளைகள் நம்மளை கண்டுக்கிடவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம மௌத்தானதுக்கு பிறகு நம்ம தொழுவோமா? தொழ மாட்டோம். குர்ஆன் ஓதுவோமா? ஓத மாட்டோம். ஹஜ்ஜுக்கு போவோமா? போக மாட்டோம். நோம்பு பிடிப்போமா? பிடிக்க மாட்டோம். அப்போ என்ன, நமக்கு என்ன வேறு ஏதாவது நன்மைகள் வருமா? வரும். அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய, நமக்காக தர்மம் செய்யக்கூடிய, நமக்காக நற்காரியங்கள் ஆற்றக்கூடிய பிள்ளைகளை விட்டு சென்றால் அந்த பிள்ளைகளின் மூலமாக நமக்கு நன்மைகள் வரும் என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம தயார்படுத்தணும். அதுதான் தியாகம். இன்றைக்கு குறைந்தபட்ச தியாகம் நமக்காக, நம்முடைய மறுமையின் வாழ்வு சிறப்பதற்காக நம்மை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை உருவாக்குவது, நல்ல சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவது என்பதுதான் இந்த தியாகத்தின் அடிப்படையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறுவேன். எனவே ஒவ்வொரு இல்லமும் குறைந்தபட்சம் சுபுகுக்கு பிறகு பிள்ளைகளை காலையில் எழுப்பி விட்டுருங்க, சுபுகு தொழுவைங்க, கலாவாக்காதீங்க பிள்ளைகளுக்கு. குறைந்தபட்சம் சரி சின்ன குழந்தைகள் இருந்தால் பரவாயில்ல, 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சுபு ஃபஜ்ரு தொழாமல் தூங்க விடாதீங்க. அதில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதில் அடித்து தொலை வைக்கலாம் அப்படின்னு கூட, அடிச்சுன்னா காயமில்லாத அடி கையிற பர்ரஹின்னு எழுதுவாங்க. ஆனால் கண்டிக்கலாம், தொழாமல் இருந்தால் அது அந்த பிள்ளைகளை கண்டிக்கலாம். ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளை சொர்க்கம் போகணுமா இல்லையா? அந்த ஒன்றுக்காக நாளைக்கு அந்த பிள்ளை நமக்காக துஆ செய்யணும், நமக்காக தர்மம் செய்யணும். கோடி கோடியாக சேர்த்து வச்சிருப்பான், அத்தா இறந்துட்டாரு, கண்டுக்கிடவே இல்லை, முடிஞ்சு போச்சு, மறந்துடுறோம். நம்ம அத்தா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம இறந்த போது கண்ணீர் வடித்தோம், இப்போது கண்ணீர் வடிக்கிறோமா? சாப்பிடாம வீட்டில் முடங்கி கிடக்கிறோமா? இல்லை. மறதி என்பதும் ஒரு நியமத்து தான். ஆனாலும் கூட நாம் இறந்து விட்ட, நம்மை உருவாக்கிய நம்முடைய அத்தா அம்மாவுக்காக வேண்டி நல்ல காரியங்களை செய்வது, குர்ஆனை ஓதுவது, ஸலவாத்துக்களை ஓதுவது, தர்மங்களை செய்வது, அவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்து நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்வது என்பது போன்ற நற்காரியங்களை நாம் உருவாக்குவதும் செய்வதும் தான் இன்றைய நம்முடைய குடும்பத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டிய தியாக உணர்வு. இந்த சிந்தனைகள் நமக்கு வரணும். இதை சின்னதிலேருந்து உருவாக்கணும். 5இல் வளையாதது 50இல் வளையாதும்மா. 5இல் விளையாதுன்னு தப்பாக சொல்லுவாங்க, விளையாததல்ல, 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5லேயே சின்ன வயசாக, பிஞ்சு வயசாக குழந்தைகள் இருக்கும் பொழுதே அதை நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் வளர்த்திட்டீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக மகத்தான ஒரு பாக்கியத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். நான் பல இடங்களிலும் இதை சொல்லியும் இருக்கிறேன். ஏன்னா தஃப்சீலில் இது இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. ஒரு பெரியவர், ஒரு சாலிகான மனிதர் ஹஜ்ஜுக்கு போகிறார். அந்த காலத்தில் ஹஜ்ஜுன்னா இப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி பெரிய கூட்டம்லாம் இருக்காது. அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறதுனா நேரத்தோடையே போயிடுவாங்க. 6 மாதத்துக்கு முன்னால் போவாங்க, 8 மாதத்துக்கு முன்னால் போவாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்போ ஹஜ்ஜுக்கு போகணும் என்று வரும் பொழுது அவர்களுடைய சிறிய மகன், சிறி பையன், நானும் ஹஜ்ஜுக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ அவன் சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறதுன்னு அவர் யோசிக்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, உனக்கு வயசு இருக்குது, இப்போ என்னை கூட்டிகிட்டு போக முடியாது, இன்னொரு காலத்தில் நான் என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன், அப்படியே இன்ஷா அல்லாஹ் அப்படிலாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த பிள்ளை அடம் பிடிக்குது, முடியல, நான் வருவேன், ஹஜ்ஜுக்கு வருவேங்குது. அப்போ அந்த பிள்ளை ஹஜ்ஜுக்கு தான் வருவேங்குது. சர்க்கஸுக்கு தானே நம்ம பிள்ளைகள் போவோங்க,
எங்கேயாவது மால் இருந்தால் மாலுக்கு போவோம், அதை போய் பார்க்கணும். நம்ம சிந்தனையில் ஒரு ஊருக்கு போனால் மால் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, சர்க்கஸ், ஏதாவது ஷாப்பிங் சென்டர், அது இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தை நான் ஹஜ்ஜுக்கு வரணும், நானும் வருவேன், காபாவை பார்க்கணும் அப்படின்ற உறுதியாக அது இருக்குது. வேறு வழி இல்லாமல் அந்த சிறுவனையும் அந்த தந்தை அழைத்து கொண்டு சென்றார். அப்போ அங்கே போயிட்டாங்க. போய் ஒரு இடத்துல தங்கி நேராக என்ன செய்கிறாங்க, காபாவுக்கு போகிறாங்க. தவாஃப் செய்யணும். இப்போ உம்ராவுக்கு வேண்டி ஹராம் கட்டி இருக்கிறாங்க. காபாவுக்கு போகிறோம். போனால் பெரிய பெரிய கூட்டம்லாம் இருக்காது. கூட்டம்லாம் இப்போ தானே நாங்களே பார்த்துருக்குறோம். நாங்களாம் முந்தைய காலத்தில் சின்ன வயசில் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டமே இல்லை. நான் சொன்னவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில பொழுது நாங்கள் ஒரு ஹஜ்ஜுக்கு போன காலத்தில் தான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் சீக்கிரம் கப்பலில் போயிருந்தோம். ஒரு 11 மணிக்கு நல்ல வெயில் வீசக்கூடிய நேரத்தில் நாங்கள் போய் இந்த தவாஃபுக்கு போனோன்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் 35 பேர் தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதை எப்பமெல்லாம் முத்தமிட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் முத்தமிடலாம். அப்படி தான் இருக்குது. இப்போ நினைக்க முடியுமா? முதல்ல ரூஹோட திரும்பி வருமானு தெரிய முடியல. அவன் முத்தமிட போனால் இனி அவனை மையத்தாக போட்டு எல்லோரும் முத்தமிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். அப்படியான பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் இருந்த காலம். அதுக்கு முன்னால் உள்ள காலம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ எளிதாக இருந்தது. இப்போ இவங்க போனாங்க, அந்த தந்தையும் மகனும் போகிறாங்க. அந்த காபத்துல்லாயை பார்த்ததும் ஃபஸரஹ, அவன் ஓடு கத்த ஆரம்பிச்சான். அந்த பிள்ளை கத்தி அப்படி கீழே விழுந்துட்டான். மயங்கி கீழே விழுந்தான்னு பார்த்தா இல்லை, மௌத்தாயிட்டான் அந்த பிள்ளை. ஃபக்கத் மாத்த சபி, அந்த பிள்ளை மௌத்தாயிடுச்சு. இவர் அப்படி தன் பிள்ளை மௌத்தாயிடுச்சுன்னு இவருக்கு மயக்கம் வந்து அவர் மயங்கி விழுந்துட்டார். இனி அங்கேருந்து பார்த்தா ஒரு ஆள் மயங்கி கிடக்கிறான்னு அங்கே 2 பேர் ஓடி வந்தாங்க, தண்ணியை தெளித்தாங்க, இவரை எழுப்பிட்டாங்க. ஐன இப்படி என் பிள்ளை எங்கேன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைய ஒன்றும் நாங்கள் பார்க்கலையே, நீங்கள் தான் மயங்கி கிடந்தீங்க, உங்களை தண்ணி தெளிச்சு நம்ம பண்ணோம், உங்கள் பிள்ளையெல்லாம் ஒன்றும் நாங்கள் பார்க்கலையே. இல்லையே, என் பிள்ளையோடு நான் வந்தேனே, அவன் இது காபாவை பார்த்து மயங்கி விழுந்துட்டானே. அப்படி விழுந்த போது அதோடு அவன் மூத்தாயிட்டான், நான் மூர்ச்சையாகிட்டான், மயக்கம் தான் நினச்சேன், ஆனால் கையை வச்சு பார்த்தா இல்லை, அது எனக்கு மயக்கம் ஏற்பட்டுடுச்சு. என் பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறா. நாங்கள் ஒன்றும் பார்க்கலைங்கிறாங்க. யாருமே சொல்கிறாங்க உங்கள் பிள்ளையை நாங்கள் பார்க்கல. அப்போ தான் ஃபஹாத்திஃபுன், ஒரு அசரீரி முழங்கியது. அவர் வேறு எங்கும் இல்லை. ஃபி மக்காதி சிதிக்கின் இந்த மலிக்கின் முகத்ததீர், அது அல்லாஹ்வினுடைய சமூகத்திலே அவர் இருக்கிறார் என்று ஒரு சப்தம் முழங்கியது. இதில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அது அறிஞர்கள் எழுதுவாங்க. இப்போ நம்ம மாமா வீட்டுக்கு போகிறோம், யாரை பார்ப்போம்? மாமாவை பார்க்கலாம் இல்லை. மாமி வீட்டுக்கு போகிறோம், யாரை பார்ப்போம்? மாமியை பார்ப்போம் இல்லை. பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம், பெரியத்தா வீட்டுக்கு போகிறோம், அவங்கள போய் அவங்கள பார்க்க போகிறாங்க. பெரியத்தா வீட்டுக்கு போகிறேன், பெரியம்மாவை பார்க்க போகிறேன், பெரியத்தாவை பார்க்க போகிறேன், மாமாவை பார்க்க போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த வீடுகளுக்கு போனால் அவங்கள பார்க்க முடியும். பைத்துல்லா என்பது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனாலும் யாரை பார்க்கறது? இந்த பிள்ளை அப்படி கற்பனை பண்ணியிருக்கு. இந்த பிள்ளைகளுடைய சிந்தனையெல்லாம் மாமா வீட்டுக்கு போனால் மாமாவை பார்க்க முடியும் என்றால் அல்லாஹ்வின் வீட்டுக்கு போனால் அல்லாஹ்வை பார்க்க முடியாதா? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இந்த பிள்ளை அடம்பிடித்து வந்தது என்றால் எந்த அளவிற்கு அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை தர்பியத்து செய்திருப்பார்கள். எனவே இதையெல்லாம் நம் கவனத்தில் கொண்டு இந்த அளவிற்கு நம் பிள்ளைகளை உருவாக்க முடியுமா என்று நாம் சொல்லவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவிற்கு சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, பக்குவம் உள்ள பிள்ளைகளாக, தொழுகையை பேணி தொழக்கூடிய பிள்ளைகளாக, எல்லாவற்றுக்கு மேலாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் உள்ள பிள்ளைகளாக, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை, இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை கதைகளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். வரலாறுகளாக அவங்களுக்கு இரவு நேரத்தில் உட்காந்து சொல்லணும். கொஞ்சமாக சொல்லி சொல்லி அவங்களுடைய மனசை ரசூலுல்லாஹ்வினுடைய பக்கம் நீங்கள் திருப்பணும். அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியசாலிகள் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளை மகத்தான மாண்பான சந்ததிகளாக உருவாக்கி அல்லாஹ்விற்கும் அவனுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்ட சமுதாயமாக உருவாகுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.